அந்த நாள் முதல் இந்த நாள் வரை மனிதன் மாறவில்லை, மனிதன் மாறவில்லை. அம்மா ஆஹா ஆமா என்னடா சைக்கிள் ஓட்டுறீங்க? என்ன சைக்கிள் ஓட்டுறீங்க? கொஞ்சம் சுதாரிச்சு பிரேக் பிடிக்கல நான் என்ன ஆயிருப்பேன். எனது ஏன் சைக்கிளுக்கு நீ பிரேக் பிடிச்சியா? ஓ வண்டிக்கு எதுக்கு பிடிக்கிறேன் நானு? என் வண்டிக்கு பிடிச்சதா சொல்லிக்கிட்டு இருக்கேன். எதுல உன் வண்டி? இதான வண்டி. ஏன் வண்டிடா நீ? ஏன் வண்டிடா? ஏன் வண்டி போய் ஓட்டிட்டற? ரத்தம் சிந்தி வாங்க வண்டிடா டேய். அடி பல்ல கட்டி வைங்க. அட இந்த பக்கம் ஓடல கேளப்பா. ஏன் வேற சண்டை போடுறீங்க? இரு. ஏய் நான் சொல்றேன். ஐயா அவனும் சைக்கிள் வந்தா நானும் சைக்கிள் வந்தேன். நீ சைக்கிள் வந்தியா? பாத்தீங்களா குறுக்க பேசுறேன். ஏய் குறுக்க பேசாத. கேட்டிட்டு இருக்கமில்ல. நான் தள்ளி தாங்க வந்தேன். வேணும்னே வந்து ஓங்கி மோதி இங்க பாருங்க கையில ரத்தத்தை பாருங்க. ஆடிப்பட்டத கூட கேட்கலங்க. ஏன் சைக்கிள் அவன் சைக்கிள்ங்கறான். ஒருத்தன் எப்படி ரெண்டு சைக்கிள் வர முடியும்? ஏண்டா கவலை சரியில்லைங்க. ஏன்னா அவர் கையில ரத்த விட கூட பொறுப்படாம இருக்காரு. நீ சைக்கிள் கேக்குறியா? எத்தனை பேரை கிளம்பி இருக்கீங்க இப்படி? போங்க தம்பி. நீங்க போங்க. வேகமா ஆஸ்பத்திரிக்கு போய் முதல்ல ஊசியை போடுங்க. ரொம்ப நல்லதுங்க. நல்லா இருப்பீங்க. பட்ட பகல்ல கொல்ல பட்ட பகல்ல தம்பி. அறியல. ஏன்டா இப்படி அடுத்த நிமிஷத்துக்கு ஆதப்படுறீங்க? ஒழுங்காரு. போடா. ஏன் சைக்கிள் யாரு? போடா. எது? ஐயோ ஏன் சைக்கிளை வாங்கி கொடுத்துட்டு? ஐயா ஒரு மனுஷன் ரெண்டு பொருள் வச்ச கூடாதா? திருடனாய் பார்த்து திருந்தா விட்டா திருட்டையும் ஒழிக்க முடியாது. கடவுளே, என்ன சுத்தி இருக்கவங்க சந்தோஷமா இருக்காங்க. அவங்க சந்தோஷம் அப்படியே இருக்கணும். அதுக்காகவாது தேவிக்கு பெண் குழந்தை பிறக்கணும். வணக்கம் சார். தர்மா என்ன சார்? தேவிக்கு எத்தனாவது மாசம்? 7வது மாசம். பையங்கிறேன் பொண்ணுங்கிறேன். பையங்கிறேன் பொண்ணுங்கிறங்க. ஏன் மருமகளுக்கு பையன் தான் பிறப்பான்னு அடிச்சு சொல்றேன். அதே உங்க மருமகளுக்கு பொண்ணு தான் பிறக்கணும்னு அடிக்காம சொல்றேங்க. என்ன கவுண்டரே? இல்லைங்க நம்ம தேவிக்கு பையன் தான் பிறப்பான்னு நான் சொல்றேன். இவன் பொண்ணுங்கிறான். இவன் என்ன பெரிய ஜோசினா? எந்த குழந்தை பிறந்தா வாங்க அப்படின்னு இல்ல. ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சாச்சுன்னா அதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். என்னது? இப்ப பொதுவா ஒண்ணு பண்ணுவான். என்னது பண்ற? காசு சுண்டி போட்டு பாப்போம். தலைப்பக்கம் விழுந்தா பையன், பூ பக்கம் விழுந்தா பொண்ணு. இங்க என்ன இந்தியா பாகிஸ்தான் மேட்சா நடக்குது? காசுல சொல்ற அதுக்கே சுண்டி பாக்குறாங்க. இதுக்கு சொன்னா வச்சிருந்த ₹1 சரி நம்ம வடிவேல் முருகன் தானே பட்டி போட்டு வாங்கிக்கலாம். ஒரு நிமிஷம். என்ன கடைசியா ஒரு சான்ஸ். கிளி ஜோசியம் பார்த்து ஆனா பண்ணா முடிவு பண்ணிக்கிறோம். ஜோசியமா? ஆம்பளை சாமி வந்தா ஆம்பளை பிள்ளை, பொம்பளை சாமி வந்தா பொம்பளை பிள்ளை. ஏன் மாத்திருமே? எப்படி? ஆம்பளை சாமி வந்தா பொம்பளை பிள்ளை, பொம்பளை சாமி வந்தா ஆம்பளை பிள்ளை. என்ன சொல்றீங்க? ஐயோ தம்பி குடிக்கல போல இருக்குது. நான் வர்றேன். பெருசு ஒரு நிமிஷம். என்ன போட்டி உங்களுக்கு எனக்கு தான், அவருக்கு நமக்கும் இல்ல. அப்படியா? பின்ன ஜோசியம் பார்க்கலையா? சரி உட்கார் பார்த்தலாம். போடியா 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 போடியா. கிளி அவனது, நீ எதுக்கு ஏழ விடுற? வாய் முடுற. பேர் என்னங்க? அதே ஆனா பொண்ணான்னு தெரியல. தோராயமா ஏதோ எடுக்க சொல்லு. வா 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 வந்து ஒரு சீட் எடு. வா வா வா. அம்மா இது என்ன பொட்டை கிளியா ஆண் கிளியா? பெண் கிளிங்க. பெண் கிளியா? பாத்தீங்களா கிளியே பொண்ணு ஜெயிச்சுட்டேன் இதுலயே. ஏய் இது பொட்டை கிளிடா. பொம்பளை சாமி தான் எடுக்க, ஆம்பளை பிள்ளை தான் பிறக்க போறான். நான் தான் ஜெயிப்பேன். எடுத்துருச்சு பாரு. பாப்போம் பாப்போம் பாப்போம். பாரு பாரு. ஐயோ என்னது ஆம்பளை சாமி பாதி பொம்பளை சாமி பாதி வந்திருக்குது. அர்த்தநாதீஸ்வரர் அப்படின்னா திருவிளையாடல் ரிலீஸ் ஆக போகுது. புரியல? ஒன்றானவன் உருவில் இறந்து பறந்துரு. என்ன எந்த சத்தத்தையும் காணோம்? இவ்வளவு நேரம் என்ன அட்டகாசம் பண்ணிட்டு இருந்தான் தெரியுமா? இப்போ ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கான். சும்மா சொன்னதை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காரு. இது பொண்ணுதான், அதனாலதான் அமைதியா உன்ன மாதிரியே அடக்கமா தங்க குட்டியாட்ட இருக்கு. இது பாருங்க, இதோட இந்த பேச்சை நிறுத்துங்க. நமக்கு பையன் தான் பிறப்பான், பையன் தான் பிறப்பான். அட நீ என்னதான் சொன்னாலும் சரி, பொண்ணு பொண்ணு பொண்ணுதான் பிறக்கும். இல்ல பையன் தான். சந்தேகமே இல்ல, பொண்ணுதான். இல்ல கண்டிப்பா பையன் தான் பிறப்பான். அண்ணா இது பாருண்ணா, இவர் எப்ப பார்த்தாலும் பொண்ணுதான் பிறக்கும் பொண்ணுதான் பிறக்கும் சொல்லிட்டே இருக்காரு. நீங்க சொல்லுண்ணா, எனக்கு பையன் தானே பிறப்பான். சொல்லுண்ணா. நீ ஆசைப்படுற மாதிரியே உனக்கு பையன் தான் பிறப்பான். இப்ப சந்தோஷம். அப்படியா? ஐயோ என் அண்ணனா அண்ணதான். பார்க்கலாம்.
ஆனா என் பொட்டாட்டி காலத்துல நிரந்தரமா தாலி இருக்கணும். அது ஓங்கையில இருக்கு சொல்லிவிட்டேன். சின்னவள ஓடியாடா, பெரியவள ஓடியாடா, ஓடியாடா. வாங்கடா கண்ணுங்களா ஓடியாடா. ஆத்தா வாங்கடா கண்ணு சுத்தியாங்கடா. யார் வந்துட போறாங்க? மோசமான பயலாச்சே. அடியே வாங்கடி, சீக்கிரம் வாங்கடி. எவனோ ஏமாந்த ஒரு மாட்டை ஓட்டிட்டு வந்துட்டாண்டி. இவன் கண்ணு நம்பி என் பொட்டாட்டிகளை காப்பாத்தி ஆகணுமே. சத்தியம் நீயே தருமத்தாயே குழந்தை வடிவே நான் அதுக்காக அமுக்கல. நீ வேறடி. யாராவே கோயிலுக்கு மேல வேட்டி எடுத்துட்டு அமலமா இருக்கிறது? அது ஒண்ணு இல்லைங்க, கம்மாயில குளிச்சிட்டு வேட்டி காய போட்டுக்கோங்க. மேல வேட்டி தெரியுது, கீழே சேலை தெரியுது. அது வேற இது வேறங்க. கோயில்ரா, குடும்பம் நடத்தி ஆத்தாவை அப்புறப்படுத்திடாதீங்க, அழிச்சிருவா. நல்ல வேளை என் பொட்டாட்டி அவன் கண்ணில இருந்து தப்பிச்சு. வேற விஷயம் நீ என்னையா விஷயம் அது? கோழி கூறு கட்டவள அவன் இருக்கானே எமகாலத பெத்தமையன். அவன் முன்னாடி எந்த பொருள் ரெண்டு பொருள் கொண்டு போக கூடாது. அப்படித்தான் ஒரு நாள் ஒரு சைக்கிள் ஓட்டிக்கிட்டு ஒரு சைக்கிள் உருட்டிக்கிட்டு வந்தேன். வேணுமுனே வந்து மோதி என் சைக்கிளை விழுந்து விட்டு ஒரு சைக்கிள் எடுத்து சொல்லி உருட்டிக்கிட்டு போயிட்டாண்டி. யோ, சைக்கிளுக்கும் இதுக்கும் என்னையா சம்பந்தம் இருக்கு? ஓடி கிறுக்கு போய் மாவள. சைக்கிள் 2 பொண்டாட்டி 2டி. லட்சுமி, அண்ணனுக்கு காஃபி போடுறதுக்காக தானே பால் கறக்குற. பேசாம நில்லு. என்னாச்சு உனக்கு இன்னைக்கு? ஐயோ தேவி, 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 என்னாச்சுமா? என்னாச்சு உனக்கு? உன்னை யாருமா இதெல்லாம் பண்ண சொல்றது? தேவி, தேவி, வரமா, தேவி. அருண், நீ போய் வண்டி எடு. காஃபி குடிக்கிற நான் செத்த பேரு. ஹஸ்பண்ட் யாருங்க? அங்க இருக்க. என்னங்க? கேஸ் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கு. ரிசெப்ஷன்ல ஃபார்ம் கொடுப்பாங்க, சீக்கிரம் போய் சைன் பண்றாங்க. என்ன சார்? காம்ப்ளிகேட்டட் அது இதுன்னு சொல்றீங்க, பயப்படுற மாதிரி. எங்களால ஒண்ணும் சொல்ல முடியாது, டாக்டர் வந்தா கேட்டுக்கோங்க சார். சரி. அருண், நீ ஒண்ணும் பயப்படாத, எல்லாம் நல்லபடியா நடக்கும். எல்லாத்தையும் எடுத்து வைங்க சீக்கிரம். டாக்டர், யாரை கேட்டாலும் ஒரு பதிலும் சொல்ல மாட்டேன்றாங்க. என் தங்கச்சி எப்படி இருக்கா? நாங்களே டென்ஷன்ல இருக்கோம், டியூட்டியை செய்ய விடுங்க ப்ளீஸ். டாக்டர், மாப்ள, தலைப்பிரசவம் அப்படிதான் இருக்கும், நீ ஒண்ணும் கவலைப்படாதப்பா. ஆமா தம்பி, தேவிக்கு ஒண்ணும் ஆகாது, நல்லபடியா பிரசவம் நடக்கும், பயப்படாதீங்க. பேஷண்ட் வார்டுக்கு வந்தாச்சு, ஒவ்வொருத்தர போய் பாருங்க. ஓகே, நீங்க போங்க. நீங்க போங்க. போங்க அருண். குடுங்க குடுங்க குடுங்க. ஐயோ, ஹேய், இங்க பாரு, அம்மாவை பாரு. அருண், என்கிட்ட கொடுங்களேன். அடடடடடடடட, என்ன செவப்பா அம்மா மாதிரி தேவி, இருக்க. நீ ஆசைப்பட்ட மாதிரியே பையன் பிறந்திருக்கு. சந்தோஷம் தானே? ஆகா, வந்துட்டாரு சின்ன எஜமா வந்துட்டாரு. அங்கய்யா, உங்களுக்குன்னே உருளாடி பூ வாங்கி வச்சிருக்கேன், வாங்க. வாங்க, மெதுவா வா.
வாங்கய்யா வாத்தியாரையா, வரவேற்க வந்தோம் ஐயா, ஏழைகள் உங்களை எதிர்பார்த்து நின்றோம் ஐயா. வாங்கய்யா என்ற பேர குழந்தைக்கு மேல இருந்து பூ போட்டு இப்பவே காக்கா பிடிக்கிறியாக்க? அட மெதுவா போடு, கீழே வந்து போட மாட்டியாக்க? டேய் பாத்து, அட பாத்து போடு, பச்சை குழந்தை பார்த்தா போறது என்ற கண்ணு ராசு. அப்பனே ஆண்டவா, எங்க சின்ன எசமானுக்கு தீர்க்க ஆயுச குடுறா. அவர் வீடு புகுற நேரம் இந்த வீடு பூரா ஒரே அமர்க்கலமா இருக்கணும். டேய் உம்மாரி சிரிக்கிறா. உள்ள போமா. வாங்க வாங்க. வேலு, டேய் வேலு. அருண் ஒரு நிமிஷம். என் ராசா குட்டி வீட்டுக்கு வந்தது எல்லாரும் சந்தோஷமா கொண்டாடணும். நம்ம ஃபேக்டரியில வேலை செய்யற எல்லாருக்குமே ஒரு மாசம் சம்பளத்தை போனஸா சந்தோஷம். அண்ணா எனக்கு போனச்சே. டேய் அதெல்லாம் வேலை செய்யறவங்களுக்கு. பாத்தீங்களா, உங்களுக்கு சம்பந்தியானல இருந்து என்கிட்ட வம்பிடுத்துட்டே இருக்காரு, என்னை மதிக்க மாட்டேங்கிறாருண்ணா. டேய் உனக்கு எதுக்குடா போனஸ்? நீ இந்த வீட்டை ஒருத்தன் தானே. என்னடா வேணும்? ஏன் அழற? குழந்தை கொஞ்சினது போதும், என்கிட்ட கொடு. என்னப்பா எல்லாம் இங்கே நின்னுட்டு இருக்கீங்க? போய் சாப்பிடுங்க. செல்வி எல்லாரும் கவனி. டேய், என்னம்மா இங்கே உட்காந்துட்டு இருக்க? நீ போய் ரெஸ்ட் எடு, நான் குழந்தைய பாத்துக்கிறேன். மெதுவா. டேய் அம்மா பாரு, அம்மா பாரு. மாமா கிட்டறா. நான் பாத்துக்கிறேம்மா. டேய் கண்ணா, அடே மாமாவை பாக்குறியா? செல்ல கண்ணு. டிவி ஆஃப் பண்ணிடலாமா? தூக்கம் வருதுல்ல? என்ன சத்தம்? ஐயோ ஏய் பாத்து. அண்ணா. ஏய் கையை கிழிச்சுக்கிற போது. அட போட்டு விழுந்துருச்சு. கண்ணாடி தானே உடைஞ்சிச்சு, வேற மாத்திக்கிட்டா போச்சு. அதுக்கே கவலைப்படுற? அண்ணா இல்லண்ணா. நீ போ, நான் பாத்துக்கிறேன். நீ போ. போமா போமாண்ணா. என்ன பெருமாளே, என்ன நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். என்னயா என்னது இது? என்னது? வெயில் இப்படி அடிக்குது. பகல்ல வெயில் அடிக்காம நிலவா அடிக்கும். நக்கல் ஒண்ணு விட்டு போல வரணும். வேமா முடிய வெட்டி இப்படியா டவுன் வரைக்கும் போனா பேமெண்ட் அப்படின்னா? ஓஹோ, ஐயா இப்ப வேலை செய்யறதுக்கு மேல காசு வாங்கி தான் வேலை செய்யறதா? இப்ப எல்லாம் அப்படிதான். எவ்வளவு நாள் தான் இழிச்ச வயனா இருக்கிறது? முடிய வெட்டினதுக்கு பின்னால காசு அப்புறம் தர்றேன்னா வெட்டு நம்ம இதை ஓட்டவா வைக்க முடியும்? பேசுவடி, நீ எல்லாம் பேசுவ. ஏன்னா 25 வருஷமா நீ எல்லாம் ஒரு மனுஷன், இதெல்லாம் ஒரு கண்ணுன்னு நம்பிய மண்டைய ஒப்படைச்ச பத்தியா? நீ இதுவும் பேசுவ, இன்னும் பேசுவ. பழைய பிளாஸ்பேக் எல்லாம் இப்ப வேண்டாம்யா. காசை குடு, கத்திரிய வைக்கிறேன். யோ காசு தர்றியா? நம்பியா? எப்படியா நம்புறது? தொட்டு பாரியா? இருக்குல்ல, வெட்டி தர்றேன். அத தந்துறேன். வெட்டி முடிச்சு தரேன். ஒழுங்கா வெட்டணும்னா ஒரு இடத்துல உட்கார். நீ யோ சீக்கிரம் குடியா, காசை புடியா, டாக்டர் போயிட போறாரு. சிரியா, காசை கொடுத்துட்டல்ல, இந்தா கொண்டு போ. போப்பா. ஏயா பெருமாளு, சலுங்கடையில சைடு வியாபாரம் நடக்குது போல் இருக்கு. என்ன சைடு? இல்ல பீடாலாம் வித்துக்கிட்டு இருக்க? நல்ல வருமானமா? வீடா இல்ல தம்பி. தம்பி கொஞ்ச நேரத்துக்கு முன்னால முடி வெட்ட வந்துச்சு. சரி, நானும் முடியெல்லாம் வெட்டி விட்டுட்டேன். சரி, முடி வெட்டினதுக்கு அப்புறம் காசு அப்புறம் தர்றேன்னு. சரி, உடனே நான் என்ன பண்ணேன்? காசுக்கு பதிலா ஒரு பக்கத்து காதை அறுத்து வச்சுக்கிட்டு அனுப்பிச்சிட்டேன். தம்பி இப்ப காசை கொடுத்துட்டு காதை வாங்கிட்டு போகுது. நாணயத்தேன். அப்படித்தான் இருக்கணும். எது? காசுக்கு பதிலா காதறத்துக்கிட்டியா? நம்மால அதைத்தானப்பா செய்ய முடியும். இதுக்கெல்லாம் போய் கிட்னியவா புடுங்க முடியும்? ஆமாமா, நம்மளால அதெல்லாம் எடுக்க முடியும். நான் அந்த ஆலமரத்துக்கு அடியில உட்கார்ந்து நானே வெட்டிக்கிறேன். என் தொழில கிடைக்காத. ஹலோ மிஸ்டர் தர்மன், எப்படி இருக்கீங்க? ஹலோ சார், வாங்க வாங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஆமா, எனக்கு என்ன லோடு அனுப்புறேன்னு எல்லா மரமும் உங்களுக்கு தான் சார் ஏற்றிட்டு இருக்கோம். நீங்க ஒன்றும் வரி பண்ணுங்க, சீக்கிரமா அனுப்பிச்சு. ஓகே, தேங்க்யூ. ஓகே, பார்த்துக்கோங்க. ஏ ராஜ்பாண்டி, எல்லாத்துக்கும் சீக்கிரமா ஏற்றி விடுங்கப்பா. சரிங்க. உன் தங்கச்சிக்கு ஆண் குழந்தை பிறந்தா 4 வருஷத்துக்குள்ள உன்னுடைய உயிர் போகும். என்னடா லாட அடிக்கிறீங்க? இந்த தடவை அடிக்கிறதாவது ஒரு 6 மாசம் தாங்குற மாதிரி அடிங்கடா. ஆகட்டும். வாங்க மாப்பிள்ள, வாங்க 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 வாங்க. என்ன இப்படி திடீர்னு? டேய்
மாப்பிள்ளைக்கு 2 செவ்வளை நீ வெட்டுறா. சரிங்க ஐயா. அப்புறம் மாப்பிள்ள உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். சொல்லுங்க, என்ன விஷயம்? செல்வியோட கல்யாணத்தை பத்தி. ஓஹோ, அதுதான் விழ வைக்கப்படுறீங்களா? தங்கச்சி கல்யாணம் நடக்கட்டும், குழந்தை பிறக்கட்டும், அப்புறம் யோசிச்சு பார்க்கலாம். நீங்க இப்பவாவது உங்க கல்யாணத்தை பத்தி நினைச்சு பாத்தீங்களே, ரொம்ப சந்தோஷமா போல. அது இல்ல மாமா, நீங்க என்ன தப்பா நினைக்கலன்னா. என்ன மாப்பிள்ள, இதுல தப்பா நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு சொல்லுங்க. இப்ப நான் கல்யாணம் பண்ணிக்கிற சூழ்நிலையில இல்ல. செல்விக்கு வேற ஒரு மாப்பிள்ளை பார்த்து. வேற மாப்பிள்ளைய பார்த்து? என் மகன் உங்க மேல உசிரியே வச்சிருக்கா மாப்பிள்ள. நானும் தான் அவங்க மேல உசிரியை வச்சிருக்கேன். அப்புறம் ஏன்? செல்வி வாழ்க்கை நல்லா இருக்கும். எதுக்கு மேல எதுவும் கேட்காதீங்க மாமா. இப்படி ஒரு குண்டை தூக்கி போட்டுட்டு நீங்க இல்லாம அவ வாழ்க்கை எப்படி நல்லா இருக்க முடியும்? செல்வி 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 அவசரப்படா செல்வி. நில்லு செல்வி. செல்வி காப்பாத்தின காப்பாத்தி என்ன பண்ண போற? நீ என்ன கட்டிக்க மாட்டேன்னு சொன்னதை கேட்டு போய் செத்துருப்பேன். ஆனா எதுக்காக இப்படி சொன்னு நேர்லயே கேட்டு கடைசியா ஒரு தடவை முகத்தை பார்த்துட்டு போல தான் வந்தேன். ஐயோ, நானும் என்னையா கல்யாணம் பண்ணிக்கல. ஆனா நீதான் என் புருஷன், நான் தான் பொண்டாட்டின்னு இந்த ஊருக்கே தெரியும்ல. தேவியோட கல்யாணம் முடிஞ்சது நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இப்ப முடியாதுன்னு சொல்றேன். ஏயா சொல்லியா சொல்லியா? நான் தப்பு பண்ணிருக்கணும், இல்ல நீ தப்பு பண்ணிருக்கணும். மம்மி சத்தியமா நான் இந்த தப்பு பண்ணலையா? நானும் எந்த தப்பு பண்ணல செல்வி. அப்புறம் எதுக்கு என்ன வேற ஒருத்தர கல்யாணம் பண்ணிக்க சொல்ற? எத்தனை தடவை கேட்டாலும் ஓ நல்லதுக்குன்னு சொல்லிட்டு ஒதுங்குறியே. நீ இல்லாத வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா? பொம்பளை ஒருத்தரை நினைச்சிட்டா 100 வருஷம் கூட அவ கூட மனசாலேயே வாழ்ந்துருவா. ஆனா இன்னொருத்தருக்கு பொண்டாட்டிய ஒரு நாள் கூட வாழ மாட்டா. என்ன பார்த்து வேற ஒருத்தருக்கு முன்னாடி வைக்க சொல்றதுக்கு எப்படியா மனசு வந்துச்சு? சொல்லியா? நான் மேல உசிரியை வச்சிருக்கேன்ல. ஏன் நான் உன் மேல உசுர வைக்கலையா? என்னால உன்னை விதவையா கற்பனை பண்ணி பார்க்க முடியல. என்ன நீ சொல்ற? நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட விதவையாயிடுவேன். கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் விதவை ஆயிடுவேனா? உனக்கு என்ன மாமா? எனக்கு பயமா இருக்கு. இப்படி எல்லாம் பேசாத. சொல்லிடு, எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிடு. தேவிக்கு எனக்கு நிச்சயதார்த்தம் பண்ணணும். அன்னில இருந்து என் மனசுக்குள்ளே வச்சு குமரிக்கிட்டு இருக்கேன். நான் சாகுற வரைக்கும் இந்த விஷயத்தை யார்கிட்ட சொல்லிருக்க மாட்டேன். இன்னைக்கு சொல்ல வச்சுட்டு ஜோசியர் என் உயிருக்கு 4 வருஷம் கேடு கொடுத்துருக்கேன். நம்ம கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணு. என்ன சொல்ற? ஆமா மாமா, 4 வருஷம் இல்ல, 4 நிமிஷமா இருந்தாலும் உன் பொண்டாட்டியா வாழ்ந்தா போதும். வேணாம். இப்படி ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்படி ஒரு நிலைமை ஏற்படுறதுனால ஏத்துக்க முடியாது. கல்யாணங்கிற பேர்ல உனக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன். தயவு செஞ்சு மறந்துரு. அது மட்டும் என்னால முடியாது மாமா. ஜோசர் சொன்னது பலிச்சிருன்ற பயம் உனக்கு இருந்தா நான் உனக்கு தொந்தரவு கொடுக்கல. எனக்கு இப்ப தானே கட்ட வேண்டாம், 4 வருஷம் கழிச்சு கட்டு. அது வரைக்கும் நான் காத்துட்டு இருப்பேன். இந்த விஷயத்தை சொல்ல மாட்டேன் மாமா. அன்னைக்கே நான் தர்மம் கிட்ட சொன்னேன் இந்த கல்யாணம் வேண்டாம்னு. தேவிக்கு ஆண் குழந்தை பிறந்ததும் நான் ஆடி போயிட்டேன். எனக்கு தெரிஞ்ச சாஸ்திரத்தெல்லாம் ராப்பகலா அலசி பார்த்துட்டேன். ஒரு வழியும் தெரியலம்மா.
சாமி இது வரைக்கும் எல்லாருக்கும் நல்லதும் பண்ணிருக்கு. அதுக்கு போய் இப்படி எல்லாம் ஆகும்னு சொல்றீங்களே சாமி. இது வரைக்கும் நீங்க சொன்ன எல்லாமே பலிச்சிருக்கு. நான் சொல்லலம்மா, நமக்கு முன்னாடி எழுதி வச்ச ஓலைச்சுவடிகள் சொல்லுது. நம்ம எல்லாம் ஆட்டி படைக்கிற கிரகங்கள் சொல்லுது. பெரிய பெரிய தோஷங்களுக்கு எல்லாம் பரிகாரம் சொல்லி எத்தனையோ பேர் வாழ வச்சிருக்கீங்க. சொல்லுங்க சாமி, எப்படிப்பட்ட பரிகாரமா இருந்தாலும் ஏன் மாமனுக்காக பண்ற? என் மாமனை காப்பாத்த வேற வழியே இல்லையா? 6-8 மாதங்கள் போகும் முன்னே அரிதாரம் பூசி வரும் அந்த காலனே, அறியாத பருவமது பூமிதனில் இருந்தால் பரிதாபம் அந்த பாண்டவரில் மூத்தோனே. 4 வயசு முடிகிற வரைக்கும் அந்த குழந்தை உயிரோட இருந்தா உன் மாமனோட மரணம் நிச்சயம். வேற வழியே இல்லை. 4 வயசு முடிஞ்சு 5வது வயசு பிறக்கிறதுக்குள்ள 2ல ஏதாவது ஒரு உயிர் தான் இருக்கும்.